ஸோ ஹாய் மக்களே, இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஜிம் தான். லாஸ்ட் வீக் வந்து 100 rupees ஜிம் காமிச்சிருப்பேன். இந்த வீக் 150 இது காமிக்க போறேன். ஸோ உங்களுக்கு எது பக்கமா இருக்கோ நீங்க வந்து இங்க இது பண்ணிக்கலாம். எங்கடா அந்த ஜிம் இருக்கு, எப்படி 150 ரூபாய்க்கு ஓட்ட முடியுது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்க அப்படியே தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருப்பேன், ஏன்னா இப்பதான் தூங்கி எந்திரிச்சிட்டு வந்திருக்கேன். அதனால இந்த வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே வீடியோல போய் கிளியரா போகும். சார் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் தானே, எவ்வளவு வேணாலும் போடுறேன். இது எனக்கு இந்த கஜக் வேணாம். ஸோ மக்களே, நான் சொன்ன அந்த 150 ரூபாய் ஜிம் வந்தாச்சு. இந்த ஜிம்மோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பால் மார்க்கெட் ஜிம்பாங்க. அது போக இந்த ஜிம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகராஜ புது வீதியில 3வது கட்டுல இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஜிம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போலாம். புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை இயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதை வந்து விட்டார். ஹாய், நான் என் பேர் சூர்யா. நான் சூர்யா கியாஸ்ன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து வரேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஜிம்ல தான் வீடியோ எடுத்திருக்கேன். இதை பத்தி நீங்க ஏதாச்சும் சும்மா ஒரு இன்ட்ரோவர்ட்டை நம்ம ஜிம்முக்கு தாங்க. நம்ம ஜிம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து மல்யுத்தத்திலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. இங்க வந்து பண்றவங்க வந்து அடிப்படை, அதாவது பேசிக்கான இதுல இருந்து தான் பண்றாங்க. பெரிய மிஷினரிஸ் பெரிய பெரிய ஜிம்ல இருக்கிற மாதிரி எல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம். அடிப்படை இது பேசிக், அதாவது தண்டாலு, பைட்டாக்கு, புஷ்அப்ஸு, மினிமம் வெயிட்ஸ் அது மட்டும் தான் பண்ண சொல்லுவோம். அதனால வந்து அவங்க உடல் ஆரோக்கியம் வந்து அவங்க இருக்கிற காலம் வரைக்கும் நல்லா இருக்கும். ஒரு 10 வருஷம் தொடர்ந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் 4-5 வருஷம் பண்ணினாலும் அந்த உடம்பு அப்படியே நிற்கும். அதுதான் நம்ம ஜிம்மோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது இந்த மாதிரி பேசிக் இருக்கிற ஜிம்மோட எல்லாத்தோட இதுவும் அப்படிதான். இப்போ இருக்கிற மாதிரி மிஷினரிஸு, அந்த இது ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே இயற்கை டைப் தான். அதனால வந்து இங்கே வந்து சேர்றவங்களுக்கும் நாங்கள் நல்லா மதிப்பு கொடுப்போம். நல்லா எப்படி சொல்கிறது, சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 150 ரூபா தான் வாங்குறோம் இப்போ. அதாவது கிட்டத்தட்ட இது மெயின்டெனன்ஸ்க்காக தான் பண்ணுறோம். பணம் வாங்கணுங்கிறதுக்காக வாங்குறதில்ல. இந்த பொருளுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனாலும் இது பண்ணாலும் ஒருத்தர் வாட்ச்மேன் போட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறோம். இதுக்காக காசு வந்து ரொம்ப அதிகமாக வாங்கணும், நிறைய ஜிம் வாங்குறாங்க. நாங்கள் வந்து அதுக்காக அந்த மாதிரி வாங்குறதில்ல. இது வந்து கார்பரேஷனோட லிமிட், அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, இது வந்து பணத்துக்காக பண்ணக்கூடாது, இது வந்து மக்கள் சேவைக்காக தான் பண்ணணும். இந்த மெயின்டெனன்ஸ் கூட ஏதாவது சின்னதாக வாங்குறதுக்காக பண்ணுறோம். அதுவும் பற்றாக்குறையில தான் இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி யாராவது ஒருத்தர் போட்டுருவாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறோன்னா, யார் வேணால் வந்து சேரலாம். அதாவது வசதி இல்லாதவங்க, ஒன்றும் இல்லாதவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்னா அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா அதுக்கு ஒன்று கொடுக்குறோம். சில ஆசிரமங்கள்லேருந்து பசங்க வராங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாகவே நல்லாவே சலுகை பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து இங்கே யாராக இருந்தாலும் வந்து சேருங்க, பயனடைங்க, நல்லதாக இருக்கும், நல்லா பண்ணலாம். இப்படி ஒரு ஜிம் ஆனா கோயம்புத்தூர்ல நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை காமிக்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவா எடுத்தேன். முதல்ல இருந்துச்சு, நான் முதல்ல 4 ஜிம் தான் கோயம்புத்தூர்ல இருந்தது. இப்போ நிறைய பிரைவேட் ஜிம் வந்ததுனால இது கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனா அந்த அடிப்படையை தெரிஞ்சவங்க யாரும் வெளியே போறதில்லை, இங்கே தான் வராங்க, நிறைய பேர் வராங்க. கிட்டத்தட்ட இந்த ஜிம்ல வந்து இவர் வந்து 50 வருஷமா வந்துட்டு இருக்காரு. இவரோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. இவர் தான் இதுக்கான சாம்பிள். இந்த மாதிரி நம்ம ஜிம்ல வந்து 15 பேர் இருக்காங்க. இன்னைக்கு இவர் இங்க நிக்கிறதுனால இவரை கொடுக்குறோம். இனியும் வந்து 2-3 பேர்லாம் இங்க வந்திருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்து 70 வயசுலேருந்தே வந்து 70 வயசுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஜிம்ல சேர்ந்து 55 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் அவங்க உடம்பு அதளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு போறாங்க. இதுதான் இந்த ஜிம்மோட மகிமை. இதுக்கு இவங்க தான் சாட்சி. ஆனா நம்ம ஜிம்மோட அட்ரஸ் கரெக்டா எங்க இருக்கு? நம்ம ஜிம்மோட அட்ரஸ் பாத்தீங்கன்னா தியாகராய புது வீதி 3வது ஸ்ட்ரீட். அதாவது இந்த பார்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த பார்க் கேட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. பால் மார்க்கெட்டுன்ற சொல்ற பால் மார்க்கெட்டுக்கு பக்கத்து பில்டிங் தான் இங்க இருக்குது. நீங்க எங்க இருந்து வேணா வரலாம். டைமிங் வந்து காலையில 4:30 to 8:30, ஈவினிங் 4:30 to 8:30. அதுக்குள்ள இந்த பசங்க எல்லாம் வந்து போய் நல்லா பண்ணணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஓகே. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. புறாம என்ன ஏண்டா விட்டு அழகா படைச்ச ஆண்டவா. ஸோ
ஸோ மக்களே இந்த மாதிரி ஜிம் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி கம்மி ரேட்டுக்கு சீப்பா உங்களுக்கான ஜிம்மை சொல்றேன். உங்களுக்கு இப்போ இந்த காலத்துல 1000-2000 ரூபாய்க்கு ஜிம்முக்கு மாசத்துக்கு தரதுக்கு 100 ரூபாய் 150 ரூபாய்னா ரொம்பவே சூப்பர் தானே. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் ஆகும், நமக்கும் வந்து ரொம்ப அமௌண்ட் செலவு பண்ணாம கம்மியான அமௌண்ட்டுக்கு அதே எக்யூப்மெண்ட்ஸ் தான் இங்கேயும் இருக்கு, அதே ஒர்க் அவுட் தான் நம்மளும் பண்ண போறோம். ஆனா நமக்கு பட்ஜெட் வைஸ் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி சீரீஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் கோயம்புத்தூர்ல தேடி இதையும் ஒரு இதாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதை மட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் நானும் உங்களுக்காக வீக்லி ஒன்ஸ் போட்டுட்டே இருக்கேன். இது பைசெப்ட் இது அவ்வளோதான். ஓகே, இதே மாதிரி அதே மாதிரி தான் 3 செட்டு, செட்டுக்கு 10, 3 செட் இருக்கும். இது சிங்கிள் பைஸ். எனக்கும் உங்களை மாதிரி ஆம்ஸ் தெரியும். அதுங்களா இது ஒரு 6 மாசம் ஆச்சுன்னா ரெகுலராக செஞ்சீங்கன்னா அது மாதிரி இருக்கும். நீங்க எனக்கு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி 6 மாதம் போதும், சிம்பிளாக வந்துடலாம். இது கரெக்டான பொசிஷன் அப்படியே அதே மாதிரி செய்யணும். கை வந்து பின்னாடி கட்டிக்கணும். ஸோ எனக்கு ஒர்க் அவுட்டும் இப்போ ஸ்டார்ட் பண்றேன்னா அதுக்கு ஒரு பிகினராக ஒரு 2-3 ஒர்க் அவுட் சொல்லுங்க. அதுல ஏதாவது அது வந்து மெயின் வந்து இது இந்த ஒர்க் அவுட் நான் பண்றது. இது நல்லா மெயினா இது எல்லாரும் செய்யறது ஸ்குவாட் அடிக்கிறது தான். இது ஃப்ரீ பேட்டா கிடைக்கும். நீங்க வாக்கிங் எல்லாம் போயிட்டு வரீங்க, வாக்கிங் எல்லாம் போயிட்டு வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ண போனா இன்னும் எனர்ஜி நல்லா இருக்கும், உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியம் இன்னும் நல்லா இருக்கும். எவ்வளவு கவுண்ட் நான் பண்ணுவோம்? கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அடிக்கிறப்போ 5, 10, 3 ரெப்பு, 3 செட் 4 செட். Okay. செட்டுக்கு வந்து 5 ஆரம்பிங்க, அப்புறம் போக போக இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அப்படி அடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரே நாள் செஞ்சீங்கன்னா கால் அடுத்த நாள் செய்ய முடியாது. அதனால நீங்க செய்ய நீங்க பாருங்க, அது Okay. நல்லா இருக்கும். சரி, எனக்கு அப்படியே செஞ்சு காமிங்க. இப்போ வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த எக்ஸசைஸ் தண்டால் அடிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கால் வரும்போது நல்லா உடம்பு வந்து நல்லா செக்ஸுவலாக நல்லா இருக்கும். ஓகே, வாக்கிங் பண்ணதுக்கு உண்டான எஃபெக்ட் கிடைக்கும், உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக வரும். ஓகே, தேங்க்ஸ். ஸோ ஹாய், நான் சூர்யா. உங்க பேர்னா? என் பேர் செந்தில். ஓகே, நான் இந்த ஜிம்முக்கு எத்தனை வருஷமா வரேன்? ஜிம்ல ஒரு 97 வரேன். ஓகே, நான் உங்களுக்கு யார் சொல்லி தரேன்? எனக்கு வந்து இவரு தான். இங்க வந்து தனியா ட்ரெயினரோ அந்த மாதிரி யாரும் கிடையாது. ஓகே, இவர் சீனியர் வர, இவர் 50 வருஷம் வந்துட்டு இருக்காரு. இவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு வர ஜூனியர்ஸ்க்கு நான் சொல்லி கொடுப்பேன். இங்க தனியா ட்ரெயினர்ஸ் அந்த மாதிரி யாரும் எல்லாரும் இண்டிவிஜுவலா எல்லாம் பண்ணலாம், பண்ணிக்கலாம். எந்த பேசிக் எக்ஸசைஸ் எல்லாம் பிஸி இந்த மாதிரி கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ என் வீடு வந்து தூரமா இருக்கு, வீலமேடு கிட்டே இருக்கு. நான் அங்க இருந்து இங்க டெய்லி என்னால வந்துட்டு போக முடியாது. அதனால ஸ்டார்டிங் இப்போ வந்து வீட்டுக்கிட்டே வந்து ஒர்க் அவுட் அந்த மாதிரி பண்ணி ஒல்லியாறதுக்கு நான் யோசிக்கிறேன். ஸோ அதுக்கு உங்களோட டிப்ஸ் இதெல்லாம் ஒரு ஜூனியரா எனக்கு நீங்க சொல்லுங்க. என்ன நீங்க வாக்கிங் போங்க, வாக்கிங் ரன்னிங் எல்லாம் போங்க. ஓகே, நல்லா நாங்கள் தண்டால் அடிங்க. குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ் இருக்கா இல்ல ஒரு நாள் 20 நிமிஷம் 3/4 மணி நேரம் நல்லா போகுது. ஒரு 8000 ஸ்டெப்ஸ்ங்கிற மாதிரி போகுது. அப்போ அதோட ரன்னிங் பண்ணிக்கோங்க, ரன்னிங் நல்லா பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி காலையில வந்து நல்லா ஏதோ ஒரு நீராகாரமா நல்லா சாப்பிட கொண்டக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்க வாக்கிங் போங்க, வாக்கிங் ரன்னிங் பண்ணுங்க. அப்புறம் அங்கேயே வார்ம் அப் பண்ணுங்க, நல்லா ஃபிளெக்சிபிள் பண்ணுங்க. அதை பண்ணிட்டு தண்டால் அடிங்க, தண்டால் சிட்டப்ஸ் அடிங்க. அடுத்து ஜிம்முக்கு வர முடிஞ்சா அங்க லோக்கல் ஜிம் வந்து லோக்கல் ஜிம் செய்யுங்க. ஓகே மக்களே, இப்போ அண்ணன் சொல்லியிருக்காப்ல இதோட ஃபுல் எக்ஸ்டென்ஷனா உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் கிளியரா சொல்லுவேன். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது அப்படியே நம்ம அவர்கிட்ட பேசி சொல்றாங்களா, அவர் நீங்க டயட்ல இருங்க அப்படி இருங்க சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ரொம்ப கண்ட்ரோலால பண்ண வேண்டியது. உடம்பு ஒல்லி ஆகணும் இல்ல, உடம்பு ஃபிட்னஸ் ஆகணும்னு நினைச்சா போதும். உடம்புல ஒல்லி ஆகணும்னு சொன்னா அது ஒல்லி ஆகும்னு சொல்லக்கூடாது, ஃபிட்னஸ் ஆகும். உடம்பு நம்ம ஃபிட்டா இருக்கணுங்க. இப்போ உடம்பு இருக்கு, இதே உடம்பு இருந்தா ஒன்றும் இது இல்லை, ப்ராப்ளம். நீங்க அது ஃபிட்டா இருந்தா மட்டும் போதும். அதுக்கான எக்ஸசைஸ் தான் அது, வாக்கிங் பண்றது எல்லாமே. எல்லாரும் தப்பா சொல்றாங்க உடம்பு குண்டா இருந்தா அப்படின்னு. அப்படி குண்டுக்கோ ஒல்லிக்கோ இது கிடையாது. உடம்பு வந்து ஃபிட்னஸ் தான் வேணும். இது வந்து ஃபிட்னஸ் சென்டர் தான். நீங்க வந்து உடம்பு ஒல்லி ஆகுறது கிடையாது, சென்டர் ஃபிட்னஸ் சென்டர். ஆனால் ஃபிட்னஸ்க்கான என்ன எக்ஸசைஸோ அது நீங்க பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஜிம்மை சேர்ந்தவங்கலாம் வந்து பழைய ஆளுங்க வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க வந்து இந்திய அளவில் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு அதை பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. இப்போ நாங்களாம் வந்து தமிழ்நாடு லெவலில் இருக்கோம். இனியும் நாங்கள் வந்து இந்தியா லெவலில் போகணுன்னு ஆசைப்பட்றோம். இது மாதிரி நிறையா பசங்க, இளைஞர்கள்
எல்லாம் வரணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். வரவங்களுக்கு நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். யாராக இருந்தாலும் வாங்க. இங்கே வந்து காசுக்காக முக்கியத்துவம் கிடையாது, எக்ஸசைஸ் மட்டும்தான் முக்கியத்துவம். அதனால தைரியமாக வாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசினது இவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் டெய்லி வரணும்னு தோணுது. கண்டிப்பா என்னைய மாதிரி பாக்குற வீடியோ பாக்குற அவங்களுக்கும் தோணும், எல்லாரும் வருவாங்கண்ணா. மக்களே, நம்ம ஜிம் பக்கத்திலே லைப்ரரியும் இருக்கு. இந்த லைப்ரரி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்குவார்பேட்டை லைப்ரரிங்கிறது தான். நீங்க படிக்கிறதுக்கு ரொம்பவே இவங்க ஹெல்ப் பண்றாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ், பேங்கிங், அடுத்தது ரயில்வே, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ல எழுதுறோம்னா அதுக்கு தகுந்த புக்ஸையும் இவங்க வச்சிருக்காங்க. அது போக கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கு வித் ஃப்ரீ வைஃபையோட. இது எல்லாமே ஃப்ரீ தான். நீங்க இந்த ஜிம் கிட்ட இங்க இருந்தீங்கன்னா, இந்த ஏரியா கிட்ட இருந்தீங்கன்னா வந்து இந்த லைப்ரரி யூஸ் பண்ணுங்க. படிக்க ரொம்பவே சூப்பரான இடம்.